Decode the world unfiltered. வன்மத்தை எதிர்கொண்டு வருகிறார் நியூயார்க் நகர மேயர் வேட்பாளராக இருக்கக்கூடிய ஜோரான் மம்தானி. ஜனநாயக கட்சியினுடைய மேயர் வேட்பாளராக ஜோரான் மம்தானி தேர்வு பெற்றதே ஒரு சாதனையாகத்தான் பார்க்கப்படுகிறது. In the words of Nelson Mandela, it always seems impossible until it is done. ஹமாஸ் பயங்கரவாத ஆதரவாளர், ஜிகாதி பயங்கரவாதி, புர்கா அணிந்த சுதந்திர தேவி சிலை, கொலை மிரட்டல்கள் அப்படின்னு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வன்மத்தை எதிர்கொண்டு வருகிறார் நியூயார்க் நகர மேயர் வேட்பாளராக இருக்கக்கூடிய ஜோரான் மம்தானி. யார் இந்த ஜோரான் மம்தானி அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். அவர் குறித்தது தான் இன்றைய டீகோட். ஜோரான் மம்தானி ஜனநாயக கட்சியினுடைய நியூயார்க் நகர மேயர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டதிலிருந்து தான் சமூக வலைத்தளங்களில் இனவெறி தாக்குதலுக்கு உள்ளாகி வருகிறார். மம்தானியின் புலம்பெயர்ந்த பின்னணி, அவரது அதிமுற்போக்கான நிலைப்பாடுகள், மத நம்பிக்கை ஆகியவற்றை கடுமையாக விமர்சித்து வரக்கூடிய நெட்டிசன்கள் நியூயார்க் நகரம் மற்றொரு 9/11 இன்சிடெண்ட்டுக்கு தயாராகி வருகிறதா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி வருகிறார்கள். நெட்டிசன்கள் ஒரு பக்கம் இருக்க, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முதல் நடிகை கங்கனா வரைக்கும் ஜோரான் மம்தானி மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். இந்த மம்தானியை 100% கம்யூனிஸ்ட் பைத்தியக்காரர் அப்படின்னு கூட டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார். அது மட்டும் இல்லை, மம்தானியினுடைய உருவத்தையும் குரலையும் ட்ரம்ப் கேலி செய்திருக்கிறார். மம்தானிக்கு இத்தனை எதிர்ப்பு ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். அவர் ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிறதும் இஸ்ரேல் நாட்டுக்கு எதிரானவர் என்பதால் மட்டுமே அதிகப்படியான எதிர்ப்பை அவர் எதிர்கொண்டு வருகிறார். நவம்பர் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய மேயர் தேர்தலில் மம்தானி வெற்றி பெற்றால் நியூயார்க்கினுடைய முதல் இஸ்லாமிய மேயர் அப்படிங்கிற ஒரு பெயரும் அவருக்கு வரும். அது மட்டும் இல்லை, நியூயார்க் நகரத்தினுடைய மேயராக பொறுப்பேற்கக்கூடிய முதல் இந்திய வம்சாவளியை சார்ந்தவராகவும் அவர் இருப்பார். அமெரிக்காவில் தற்போது இந்திய வம்சாவளியை சார்ந்த 9 பேர் மேயர்களாக இருக்காங்க. சின்சினாட்டி, விஸ்கான்சின், நியூஜெர்சி, கேம்பிரிட்ஜ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களுடைய மேயர்கள் இந்திய வம்சாவளிகளாக தான் இப்போது இருக்கிறாங்க. ஜனநாயக கட்சியினுடைய மேயர் வேட்பாளராக ஜோரான் மம்தானி தேர்வு பெற்றதே ஒரு சாதனையாகத்தான் பார்க்கப்படுகிறது. நியூயார்க் மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் ஆண்ட்ரூ கியூமோவை எதிர்த்து போட்டியிட்டவர் தான் மம்தானி. 2011ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரை ஆளுநராக இருந்த ஆண்ட்ரூ கியூமோ பாலியல் புகாரில் சிக்கியதுனால சிறிது காலம் அரசியலிருந்து விலகி ஓய்வில் இருந்தார். அவர் நியூயார்க் நகர மேயர் பதவிக்கான ஜனநாயக கட்சி வேட்பாளர் போட்டியில் ஜோரான் மம்தானியோட போட்டியிட்டு தோல்வியை தழுவியிருக்கிறார். இப்போ அமெரிக்க தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அங்கே பெருமளவுக்கு இருகட்சி ஆட்சி முறை தான். டெமோக்ரேட்ஸ், ரிப்பப்ளிகன்ஸ் இந்த 2 பேர் தான் இருப்பாங்க. ஜனநாயக கட்சியும் குடியரசுக் கட்சியும் தான் போட்டியிடும். இப்போ குடியரசுக் கட்சியினுடைய டொனால்ட் ட்ரம்ப் அங்கே அதிபராக இருக்கிறார். இப்போ இந்த தேர்தலுக்கு போவதற்கு முன்னாடி அந்தந்த கட்சியிலேருந்து அந்த வேட்பாளர்களை தேர்வு செய்வாங்க. அதாவது ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக பைடன் இருந்தார், அதுக்கு பிறகு கமலா ஹாரிஸ் வந்தாங்க. அதே போல் குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளராக டொனால்ட் ட்ரம்ப் தேர்வு செய்யப்பட்டார். 2 பேரையும் அப்புறம் மக்கள் வாக்களித்தாங்க. அதே போல தான் இப்போ நியூயார்க் நகரத்தினுடைய மேயர் தேர்தலுக்கு ஜனநாயக கட்சியிலேருந்து யார் வேட்பாளர் அப்படிங்கிறதுக்கான தேர்தல் நடைபெற்றது. ஜனநாயக கட்சியில் செல்வாக்கு மிக்கவராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆண்ட்ரூ கியூமோவை மம்தானி தோற்கடித்து பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறார். அமெரிக்க அரசியல்லையும் வலைதளங்களிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த மம்தானி யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா? அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோன்னு சொன்னேன். குஜராத்தை சார்ந்த கொலம்பியா பல்கலைக்கழக பேராசிரியர் மஹமூத் மம்தானிக்கும் இந்திய அமெரிக்க திரைப்பட இயக்குனர் மீரா நாயருக்கும் மகனாக பிறந்தவர் தான் இந்த ஜோரான் மம்தானி. உகாண்டா நாட்டு தலைநகர் கம்பாலாவில் 1991ஆம் ஆண்டு பிறந்தவர் ஜோரான் வாமே மம்தானி. மம்தானிக்கு கானா நாட்டினுடைய முதல் பிரதமரும் புரட்சியாளருமான வாமே குருமாவினுடைய பெயரை நடுப்பெயராக சூட்டியிருக்கிறார் அவருடைய பேராசிரியர் தந்தை மஹமூத் மம்தானி. இந்த மம்தானுடைய தாயார் பற்றி சொன்ன இல்லையா, மீரா நாயர், அவங்க பஞ்சாபை சார்ந்த ஒரு திரைப்பட இயக்குனர். மீராபாய் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு சினிமா தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வருகிறார் மீரா நாயர். மிசிசிபி மசாலா, த நேம்சேக், மான்சூன் வெட்டிங், சலாம் பாம்பே
உள்ளிட்ட பல படங்களை இயக்கியிருக்கிறார் மீரா நாயர். 2012ஆம் ஆண்டு இந்திய அரசு அவருக்கு பத்மபூஷன் விருதும் அளித்து கௌரவம் செய்திருக்கிறது. கம்பாலாவில் சில ஆண்டுகள் வாழ்ந்த மம்தானி குடும்பத்தினர் அதன் பிறகு தென்னாப்பிரிக்காவுக்கு குடிபெயராங்க. ஜோரான் மம்தானியுடைய 7 வயதில் தான் அவங்க நியூயார்க்கில் செட்டில் ஆகிறாங்க. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜோரான் மம்தானி என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்க்ளோஷர் கவுன்சிலராக பணியாற்றியிருக்கிறார். அதாவது வீட்டை அடமானம் வைத்து கடன் வாங்கியவர்களால் பணத்தை திருப்பி செலுத்த இயலாத சூழலில் அவர்களுக்கு தேவையான நிதி ஆலோசனைகளை வழங்கக்கூடிய பணி தான் அந்த வேலை. நியூயார்க்கினுடைய குயின்ஸ் பகுதியில் இந்த பணியை மேற்கொண்டிருந்த அவர் நிதி நெருக்கடி காரணமாக வீடுகளை இழக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு நிதி சேவைகளை செய்திருக்கிறார். இந்த பணிதான் அவரை அரசியலை நோக்கி நகர்த்தி இருக்கு. மக்களுடைய இந்த அவல நிலைக்கு காரணம் அரசாங்கத்தினுடைய கொள்கை அப்படின்னு அவர் உணர்கிறார். முழுநேர அரசியல்வாதியாக மாறுகிறார். முழுநேர அரசியல்வாதியாக மாறிட்டா சாமானியர்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய கொள்கைகளை மாற்ற இயலும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கையாக இருந்திருக்கு. அதுக்கு பிறகு 2020ஆம் ஆண்டு முதன்முறையாக தேர்தலில் போட்டியிடுறாரு. குயின்ஸில் இருக்கக்கூடிய அஸ்டோரியா அப்படிங்கிற 36வது மாவட்டத்தில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடுறாரு. முதல் முயற்சியிலேயே வெற்றியும் கிடைக்குது. வெற்றி பெற்ற அவர் நியூயார்க் மாகாண சட்டமன்றத்தில் இடம்பெற்ற முதல் தெற்காசிய வம்சாவளியை சார்ந்தவர் அப்படிங்கிற பெருமையையும் பெறுகிறார். நியூயார்க் மேயர் வேட்பாளராக வெற்றி பெற்ற மம்தானி, அதாவது குடியரசு கட்சிக்கான மேயர் வேட்பாளராக இப்போ வெற்றி பெற்றிருக்கிறார். அதன் கொண்டாட்டத்தின் போது ஒரு செயலை செய்து முடிக்கும் வரை அது சாத்தியமில்லாத ஒன்றாகவே தெரியும் அப்படிங்கிற நெல்சன் மண்டேலாவுடைய புகழ்பெற்ற சொற்றொடரை குறிப்பிட்டு உரை நிகழ்த்தினார். In the words of Nelson Mandela, it always seems impossible until it is done. I will be your Democratic nominee for the mayor of New York City. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு உள்ளிட்ட பல சர்வதேச தலைவர்களையும் மம்தானி பெயரை வெளிப்படையாக சொல்லி விமர்சனம் செய்திருக்கிறாரு. பாலஸ்தீன விவகாரத்தில் ஜனநாயக கட்சியினுடைய பெரும்பான்மை தலைவர்களிடமிருந்து மாறுபட்ட கருத்தை கொண்டிருக்கக்கூடியவராக இந்த ஜோரான் மம்தானி இருக்கிறார். அவர் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் இஸ்ரேலை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய இடத்திலும் இருக்கிறார். அவர் குறிப்பாக இது ஏன் இப்படி சொல்கிறாரு, ஏன் எதிர்ப்பை தெரிவிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்லக்கூடிய கூற்று என்னன்னா, மதம் மற்றும் இதர கூறுகளின் அடிப்படையில் குடியுரிமை பிரிக்கப்படும் எந்த ஒரு நாட்டையும் நான் ஆதரிக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாரு இந்த மம்தானி. அமெரிக்காவில் சர்ச்சைக்குரியதாக பார்க்கப்படக்கூடிய குளோபலைஸ் இன்டிஃபாடா அப்படிங்கிற அந்த சொற்றொடரை, அந்த முழக்கத்தை ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிறது மம்தானியினுடைய நிலைப்பாடு. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டிஃபாடா அப்படிங்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நடைபெற்ற பாலஸ்தீனிய போராட்டங்களை குறிக்கும் ஒரு சொற்றொடராக இருக்கிறது. முதலில் இன்டிஃபாடா 1987ஆம் ஆண்டு முதல் 1993ஆம் ஆண்டு வரை நடைபெற்றது. அப்போது இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக கீழ்ப்படியாமை, வேலைநிறுத்தம், கல்லெறிதல் உள்ளிட்ட போராட்டங்கள்லாம் நடைபெற்றன. இஸ்ரேலிய பொதுமக்களை குறிவைத்து பாலஸ்தீனிய போராளி குழுக்கள் தற்கொலை படை தாக்குதலாம் நடத்தினாங்க. பதிலுக்கு இஸ்ரேல் இராணுவம் பாலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக கொடூர தாக்குதல்களை மேற்கொண்டது. இரு தரப்பிலும் ஏராளமான உயிரிழப்புகள் ஏற்பட்டன. அதுக்கு பிறகு போராட்டத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் குளோபலைஸ் இன்டிஃபடா அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்னெடுத்தாங்க. ஜோரான் மம்தானியுடைய இன்டிஃபடா நிலைப்பாட்டை விமர்சிப்பவர்கள் இந்த முழக்கம் சர்வதேச அளவிலான வன்முறைக்கு வழிவகுப்பதாக இருக்கிறது அப்படின்னு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. உணவு, உடை, இருப்பிடம், இலவச பேருந்து சேவை போன்றவற்றை முன்னிறுத்தி ஜோரான் தன்னுடைய பரப்புரை நடத்தி வருகிறார். சாமானியர்களின் குரலாக இருக்க விரும்புவதாகவும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நியூயார்க்கில் 5 லட்சம் குழந்தைகள் தினமும் இரவு பசியோடு உறங்குவதாக கூறி ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறார். மேயர் தேர்தலில் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத வாக்குறுதிகளை மம்தானி அளித்திருப்பதாக குடியரசுக் கட்சியினர் விமர்சித்து வரக்கூடியதையும் நம்ம பார்க்குறோம். தேர்தலே நடைபெறவில்லை, வெற்றியும் பெறவில்லை, அதற்குள்ளாக இத்தனை விமர்சனங்களா மம்தானிக்கு அப்படின்னு அவருக்கு ஆதரவான கருத்துக்களும் பகிரப்பட்டு வருகின்றன. 2020ஆம் ஆண்டு 21 வயதில் திருவனந்தபுரத்தினுடைய மேயராக ஆர்யா ராஜேந்திரன் தேர்வு செய்யப்பட்டார். அது உங்கள் எல்லாருக்கும் நினைவு இருக்கும். அப்படி அவர் தேர்வு செய்யப்பட்ட போது அவரை தோழர் அப்படின்னு குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவித்த மம்தானி எக்ஸ் தளத்தில் தன்னுடைய வாழ்த்து கருத்தையும் போட்டுட்டு இன்னொரு அம்சத்தையும் சொல்கிறார். உலகின் ஒரு முக்கியமான நகரம் 21 வயது பெண்ணை மேயராக்கி உள்ளது. நியூயார்க் எப்படிப்பட்ட மேயரை தேர்வு செய்ய உள்ளது அப்படிங்கிற கேள்வியையும் அப்போ அவர் எழுப்பியிருந்தார்.
மம்தானி குறிப்பிட்ட ஆர்யா ராஜேந்திரனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1999 ஆண்டு திருவனந்தபுரத்தில் பிறந்தவர். 2020 ஆண்டு திருவனந்தபுரம் மாநகராட்சி மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது இந்தியாவின் மிக இளவயது மேயர் அப்படிங்கிற வரலாற்று சாதனையை படைத்தார். 27 வயதில் நாக்பூர் மேயராக தேர்வு செய்யப்பட்டிருந்த தற்போதைய மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸின் சாதனையை அப்போது அவர் முறியடித்திருந்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஆர்யா ராஜேந்திரன் முடவன் முகல் அப்படிங்கிற வார்டிலிருந்து கவுன்சிலராக தேர்வு செய்யப்பட்டவர். இதெல்லாம் அவரை பற்றிய ஒரு பின்குறிப்பு. ஜோரான் மம்தானி இந்தி மொழியில் பேசி வாக்கு சேகரித்ததும் அனைவரையும் கவனத்தையும் ஈர்த்திருக்கு. இப்போ நியூயார்க் தேர்தலில் அவர் ஆர்யாவுடைய அதே அடியொற்றி ஒரு இளம் வயதில் ஒரு மேயராக வருவது, இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒருத்தர், தெற்காசியாவிலிருந்து வரக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். சரி, இப்போ அங்கே தேர்வு எப்படி நடக்கிறது, மேயர் தேர்வு எப்படி நடக்கிறது, மேயர் தேர்வுக்கான வேட்பாளர்கள் எப்படி தேர்வு செய்யப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க் நகரத்தினுடைய மேயருக்கான பதவிக்காலம் 4 ஆண்டுகள். ஒருவர் இருமுறை மட்டுமே அந்த பதவியை வகிக்க முடியும். அது அமெரிக்க அதிபருக்கும் அதுதான் பொருந்தும். அதாவது 8 ஆண்டுகள் மட்டும்தான் அவங்க இந்த அதிகாரத்தில் இருக்க முடியும். ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சியினர் முதலில் தங்களுக்கான மேயர் வேட்பாளரை தேர்வு செய்வாங்க. அதற்காக நடைபெறுவதுதான் முதன்மை தேர்தல். கட்சியில் பதிவு செய்த உறுப்பினர்கள் இந்த வேட்பாளர் தேர்வில் வாக்களிப்பாங்க. ரேங்க் சாய்ஸ் ஓட்டிங் அப்படிங்கிற தரநிலை வாக்களிப்பு முறையை பின்பற்றி தான் கட்சிகளில் வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அதாவது வாக்காளர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப 1லிருந்து 5 ரேங்க் வரைக்கும் வாக்களிக்க இயலும். 50% வாக்குகளை ஒருவர் பெற்றால் மட்டுமே வேட்பாளர் தேர்தலில் வெற்றி பெற முடியும். தற்போது நடைபெற்ற முதன்மை தேர்தலில் யாரும் 50% வாக்குகளை பெறவில்லை. 43.51% வாக்குகளை பெற்ற மம்தானி அடுத்த சுற்றில் 50% வாக்குகளை பெறுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ரேங்க் சாய்ஸ் ஓட்டிங்கையும் கலாய்த்திருக்கிறார் மம்தானி. அது ஒரு பக்கம். ரேங்க் சாய்ஸ் ஓட்டிங்கில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் மேயர் தேர்தலில் பங்கேற்பார்கள். பொதுவாக நவம்பர் மாதத்தில் தான் நியூயார்க் நகர மேயர் தேர்தல் நடைபெறும். பதிவு செய்த வாக்காளர்கள் அனைவரும் அந்த தேர்தலில் வாக்களிக்க இயலும். இத்தனை எதிர்ப்புகளுக்கு இடையில் வெற்றி பெறுவாரா மம்தானிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். அதற்கு இப்போது அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய தன்மையை சொன்னால் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நியூயார்க் நகரத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக ஜனநாயக கட்சியினரை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நகரம். டெமோக்ராட்ஸ் தான் அங்கே நிறைய பதிவு செய்யப்பட்டவர்களாக இருக்காங்க. பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களில் 6-1 அப்படிங்கிற அளவில் ஜனநாயக கட்சியினர் குடியரசுக் கட்சியினரை விட அதிகமாக இருக்கிறார்கள். வரலாற்று ரீதியாக தேர்தல்களில் நியூயார்க் மக்கள் ஜனநாயக கட்சிக்கு தான் வாக்கு செலுத்தி வருகிறார்கள். அதனால் வெற்றி வாய்ப்பு மம்தானிக்கே அப்படின்னு கணிக்கப்படுது. ஆனாலும் முதன்மை வேட்பாளர் தேர்வில் மம்தானியிடம் தோல்வியை தழுவிய முன்னாள் ஆளுநர் ஆண்ட்ரியூ கியூமோ சொன்னார் இல்லையா, அவர் இந்த தேர்தலில் சுயேட்சையாக களமிறங்க இருக்கிறார். அதே போல் தற்போதைய மேயரும் ஜனநாயக கட்சியை சார்ந்த எரிக் ஆடம்ஸ் அவரும் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறார். இதனால் மம்தானி கடும் போட்டியை எதிர்கொள்ள நேரிடும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் நவம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் முடிவுகளில் தான் மம்தானிக்கான வாய்ப்பு. மேயராக மாறுகிறாரா, நியூயார்க் நகரத்தினுடைய முதல் இந்திய வம்சாவளி மேயர் அப்படிங்கிற இடம் வருதான்னு பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் அதற்கு முன்னதாகவே பல்வேறு விமர்சனங்களையும் கடும் குற்றச்சாட்டுகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒருவராக இருக்கிறார் மம்தானி அப்படிங்கிறதான் இங்கே பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக ஈரான் இஸ்ரேல் இந்த போர் மூண்டபோது அவருடைய கருத்துக்கள் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடியதாக மாறியிருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.